வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மெல்டிங் கட்ஸ்ல ஆனியன் பக்கோடா எப்படி பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் கடலை மாவு, நீளமா வெட்டின வெங்காயம் பெருசு 1, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் இஞ்சி நீளமா வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி மிளகாய் தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நைஸா நறுக்கிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல நீளமா வெட்டின வெங்காயம், அதோட நம்ம நீளவாக்கில் வெட்டி வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை விட ஜாஸ்தியான காரம் வேணும்னா நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த ஆனியனில் இருக்க ஈரப்பதம் வெளியில் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருக்க 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்லா ஆனியனோட ஒட்டணும். இப்போ நல்லா எல்லாமே தண்ணி பதம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக ஆக்கி வச்சிருக்க எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம மொறுமொறுப்புக்காக சேர்க்குறோம். ஸோ பக்கோடா பொரிஞ்சு வரும் பொழுது நமக்கு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். ஸோ ஆயிலையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடாக்கி நீங்கள் எடுத்து வச்சுருக்க மாவை பிரித்து போட்டுக்கோங்க. ஒட்டு மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இது மாதிரி போட்டுக்கோங்க. அப்போதான் பக்கோடா நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். நமக்கு ஸ்டோர் பண்ணும்போதும் நிறையா நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா போட்டுக்கோங்க, ஏன்னா வெந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் ஆயிரும், அப்போ நிறைய கேப் கிடைக்கும். போடுறப்ப ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம கடைகளில் போகிற மாதிரி வேணால் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி நீங்கள் அதையும் ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து பக்கோடா மேலே தூவிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் பக்கோடா அப்படி போட்டிங்கன்னா. இல்லை நீங்கள் பூண்டு கூட பொரிச்சு போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.